இந்த விழாவிற்கு நான் அளித்த ஷார்ட் நோட்டீஸில் வந்த கே ராஜன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் விஜய் டிவி ஃபேம், பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வச்சுருக்க ஒரு சிறந்த நடிகை, வெரி குட் ஹியூமன் பீயிங். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு டெம்பிளில் பிள்ளையார்பட்டிக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து கோயின்சிடென்ட்டாக மீட் பண்ணேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சாய் காயத்ரி, விஜய் டிவி ஃபேம் சாய் காயத்ரி. தென் அன்பு செல்வன் சார். நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ஸ் இருக்குது. ஆனால் அன்பு செல்வன் சார் வந்து சூப்பராக அவருடைய சங்கத்தில் இருக்க உறுப்பினருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நான் எல்லா சங்கத்துலேயுமே இருக்கேன். ஐ மீன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில், கில்டு அண்ட் அன்பு செல்வன் சார் சங்கம். பட் மற்ற 2 கவுன்சிலும் பண்ணாத ஹெல்ப்கள் வந்து ஒரு ஃபோன் கால்லே வந்து இவர் பண்ணி கொடுத்துருவார், அன்பு செல்வன் சார். ஸோ அவருக்கு என் நன்றிகள். என்று வந்ததுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் நீங்கள் இப்போ இந்த ஜெய் விஜயம் படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. அது எங்கள் ஏக்யூ மூவிஸ் ஆப்பில் நாங்கள் பண்ணுற ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ப்ரொமோ. அதோட லான்ச் வந்து நாங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம். பட் இப்போ நாங்கள் கண்டெஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு கண்டெஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஃபினிஷ் ஆன ஒரு டெமோ ஒன்று வச்சுக்கலாம். அந்த ப்ரோமோ தான் நீங்கள் பார்த்தீங்க. டீம் லீடர்ன்ற ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ ஏக்யூ மூவிஸ் ஆப்பில் பண்ணுறோம். ஸோ அதில் ஆக்ட் பண்ண காதர் சுகுமார் எங்கூட வந்து ஆல்ரெடி மாம்பரம் மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மூவி வெகுட ரிலீஸ் ஆக போகுது. ஸோ காதர் சுகுமாருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன், அவரும் அவருடைய பிஸியான ஸ்கெட்யூலில் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஜெயச்சந்திரன். தென் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா வந்து பிஆர்ஓ, எங்கள் படத்தோட பிஆர்ஓ வேலு வந்து, சார் யார் கெஸ்ட் வருவாங்கன்னாங்க. ஸோ நான் கூப்பிட்டப்போ வந்து உடனே எனக்கு ஓகே சொல்லி வந்தது சாய் காயத்ரி. அவங்க நான் ஒரு 1 month பேக் சொன்ன இந்த டேட்டை அவங்க அதுக்கு கரெக்டாக வந்து ஹோனர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஷூட்டிங்கு தான் வந்திருக்காங்க. எங்கள் படத்தோட ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன், நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின் அமைச்சர் ரிட்டர்ன்ஸில். அவங்களும் விஜய் டிவியில் ஆஹா கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களால வந்து லீவ் எடுக்க முடியும்ட்டாங்க, அவங்க வரலை. பட் சாய் காயத்ரி வந்து அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஆக்டர் விதாத், அவர் வந்து டெஃபினட்டாக வரனார். அவர் காலைல கூட வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் ஆக்சுவலி சபரிமலைக்கு போயிருக்காரு. ஸோ சபரிமலையில் வந்து ட்ரெயின் வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்ணாங்க. ஸோ அதில் வர முடியாத வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ இதை தவிர மற்றவங்க வந்து எப்படின்னா யாரை கூப்பிடுவோம், ஐ மீன் கெஸ்ட்டுன்னு வந்து யாரை கூப்பிட்றது வந்து ஒரு பெரிய இது இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ பொதுவாக சொல்லணும் தப்பாக வச்சுக்காங்க, நான் சில ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்பேன். சில ஃபங்க்ஷன்ஸை பார்க்கும்போது வந்து வர்ற செலிப்ரிட்டிஸ் வந்து அந்த படத்தோட விஷயங்களை பேசாமல் கண்டென்ட்டுக்காக, அதாவது எல்லா பிளேமையும் வந்து மீடியா மேலே போடுறாங்க. மீடியா வந்து ஏதாவது கண்ட்ரவர்சியாக பேசினா தான் மீடியா வந்து அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்க, அதை வந்து போடுவாங்கன்னு சொல்லி தேவையில்லா விஷயங்களை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவாக வேணும். நான் ஒரு பாசிட்டிவான ஆள். நான் பாசிட்டிவாக இல்லைன்னா நான் இத்தனை வருஷம் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது. ஸோ பாசிட்டிவாக இருக்கணும் எப்போவுமே. இவங்க வந்து எப்படின்னா வந்து நெகட்டிவாக பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து எனக்கு கூப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அவங்கள யாருமே கூப்பிடல. நான் கூப்பிட்ட என்னுடைய பாசிட்டிவான ஆட்கள் யார் எக்ஸ்ட்ரானா கே ராஜன் சார், சாய் காயத்ரி, காதர் சுகுமார், காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன் தவிர என்னுடைய ஃபேன்ஸ் கிளப். அதாவது எனக்கு ஃபேன்ஸ்ன்னு சொல்லி வந்ததுன்னா, நான் டிவி ஜீ தமிழில் நான் வந்து பண்ண அந்த நீதானே இந்த பொன் வசந்தம் மூலமாக எனக்கு நிறைய ஃபேன்ஸ் வேர்ல்டு வைட் கிடைச்சாங்க. அந்த ஃபேன்ஸ் இன்னும் அந்த சீரியல் நான் ஸ்டாப் பண்ணி 1.5 years ஆயிடுச்சு.
ஆனால் என்னை மறுபடியும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஏங்கிக்கிட்டு எனக்காக வந்து ஃபுல்லாக நான் இந்த மூவியில் கூட ஜெய் விஜயம் படத்தோட நான் போட்ட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், நீதான் அந்த பொம்மத்தில் போட்ட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், எல்லாமே என் ஃபேன்ஸ் எனக்கு அன்பா வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவோ எடிட்ஸ், அந்த சீரியலோட எடிட்ஸ் ஆகட்டும், நான் பண்ண படங்களாகட்டும், நான் வந்து தெலுங்கில் பண்ண மூவிஸு, கன்னடத்தில் பண்ண மூவிஸு, தமிழில் பண்ண மூவிஸை வச்சு டெய்லி எடிட்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்காக என்ன பார்க்கறதுக்காக வந்து அவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து என் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நான் இந்த சீஃப் கெஸ்ட்டை தவிர என்னுடைய இந்த ஜெய் விஜயம் இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் மெயின் ஆஃபிஷியல் மெம்பர்ஸ், அதாவது பிரசிடெண்ட், அவங்க வந்து வந்தால் நல்லாக்கும் ஃபீல் பண்ணேன். ஸோ என்னுடைய ஃபேன்ஸ் கிளப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஜெய் ஆகாஷ் வேர்ல்ட் வைட் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடெண்ட் மிஸ்ஸஸ் மீனா அருண் அவங்கள வந்து வரவேற்கிறேன்.